ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், மிளகா ஒரு 6 மிளகா எடுத்துக்கோங்க. தனியாக எடுத்துக்கலாம், ஜீரகம் எடுத்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் சேர்க்காம நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட மிளகு சேர்த்துக்கணும், ஜீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ நான் மிளகு பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன், மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செவக்க வறுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். கடாயை வச்சாச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிஞ்சு கொத்தவரங்காயை எடுத்துக்கணும். இந்த கொத்தவரங்காய் ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை வேவிச்சு இருத்துட்டும் செய்யலாம், நம்ம அப்படியே போட்டு செய்யலாம். அப்படியே போட்டு செஞ்சால் வாவின்னு சொல்லுவாங்க. நம்ம வேவிச்சு இருத்தும் செய்யலாம். எனக்கு அப்படியே செஞ்சால் தான் பிடிக்கும், அதனால் நான் அப்படியே செய்கிறேன். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகு கொத்தமல்லியெலாம் வறுத்தேன் இல்லையா, இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடவே நிலக்கடலை வறுத்து சேர்த்துக்கலாம். ஆனால் நான் நிலக்கடலை சேர்க்கலை, இந்த மிளகு கொத்தமல்லி மட்டும்தான் வறுத்து சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம், மிளகு தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இந்த கொத்தவரங்காயை சேர்த்துக்கலாம். இது முட்டைக்காயாக இருந்தால் நம்ம வேவிச்சு இருக்கலாம். இது பிஞ்சு காயாக இருக்குது, நான் அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி இந்தளவுக்கு சுண்டி இருக்குது. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம என்ன மிளகா கொத்தமல்லி மட்டும்தானே வறுத்தோம். பாருங்கள், கூடவே நம்ம எள்ளு சேர்த்துக்கலாம். போதும். இப்போ நான் சேர்த்துருக்கிற கொத்தவரங்காய்க்கு இந்தளவுக்கு எள்ளு இருந்தால் போதும். ஒரு பெரிய டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வறுத்துக்கலாம் அந்த எள்ளை. இப்போ இந்த எள்ளு எல்லாமே சேர்க்கலாம். இதில் ஒரு பவுல் சேர்க்கலாம். கொஞ்சம் கசந்த மாதிரி இருக்கும், அதனால தான் இதை நான் இந்த ஒரு பவுலில் பாதி எடுத்துக்கிட்டேன். அப்போ 2 ஸ்பூன் வரும். நம்ம எந்த அளவுக்கு கொத்தவரங்காய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம எள்ளு சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் அதிகமாக கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எள் எடுத்துக்கோங்க. எள் எடுத்துக்கலாம், கடலை பருப்பு எடுத்துக்கலாம், நிலக்கடலை எடுத்துக்கலாம். எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் நான் இன்றைக்கி இது சேர்த்துக்கிறேன். இன்னும் நான் எது சேர்க்கலன்னு தான் சொன்னேன், அது இது சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் ஒரு ஐடியாவில் இப்போ வறுக்கிறேன். பாருங்கள், அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் வெடிக்கும். இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இது இப்படியே இருக்கட்டும். பாருங்கள், கொத்தவரங்காய் பாதி வெந்திருக்குது. பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எதுவுமே சேர்க்கல, சிம்பிளாக தான் செஞ்சுருக்குறோம். தக்காளியெல்லாம் சேர்க்கல. உடம்புக்கு ஹெல்த்தியானது கூட இது, அதனால் இந்த மாதிரி செய்யுங்க. வாரம் ஒருக்க அந்த மாதிரி செய்யுங்க. உடம்புக்கு இந்த பெரியவங்களுக்கெல்லாம் வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வயசானவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் இதை வேவிச்சு இருத்துட்டு தான் கொடுக்கணும், அப்படியே கொடுக்கக்கூடாது. இப்போ நான் எனக்கு இப்படி செஞ்சால் பிடிக்கும்னு நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் பண்ணாது, வாவிலாம் எதுவும் பண்ணாது. ஆனால் வயசானவங்களாக இருந்தால் இது கொடுக்கக்கூடாது, வடிச்சிட்டு தான் கொடுக்கணும். வேவிச்சு நல்லா தண்ணி எடுத்துட்டு, அதிகமாக வேக்காடு விட வேண்டாம், ஒரு வேக்காடு விட்டால் போதும். அந்த தண்ணி எடுத்துட்டு அப்புறமா வதக்கிக்கலாம் நம்ம.
தேங்காய் துருவி ஒரு கை சேர்த்துக்கலாம். போதும், அதிகம் சேர்க்க வேண்டாம். நல்லா வதங்கிட்டோம் பாருங்கள். நல்லா தண்ணியெலாம் சுண்டி ட்ரை ஆயிடுச்சு. நல்லா ஒயிட் சாதத்துக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். கொத்தவரங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அகல் புட்டிக்குன்னு நான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், சாரீ வியாபாரம். அதை சாரீ அதில் வந்து நீங்களும் போய் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்.